இங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்க? பவுடர் அடிக்கிறீங்களா? பாருங்க எங்கள் வெறிப்பா உட்காந்துட்டுருக்கிறாரு. காலையில் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு, குடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. சுகாஸ் குட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா செல்லு. எங்கள் பெரியம்மா எங்கேயும் அங்கே நடபயன்னு போயிட்டுருக்குறாங்க. ஏழாவது குருட்டி, ஆறாவது குருட்டி வந்து தலை சீவிட்டு மேக்கப் கொண்டு வரலையா? மேக்கப் கொண்டு வரலின்னு எதை சொல்கிறாங்கன்னா, அவங்க சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி அதில் வந்து பவுட்ரு, ரோஸ் பவுட்ரு, லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்கும்ல, அது வாங்கி வச்சுருக்குற 250 ரூபா. அதை சொல்கிற அப்படி மேக்கப் செட்டு. ஏறாதான குட்டி எடுத்துகிட்டு வரலையா? சரி பவுடர் அடித்தா சூப்பராக இருக்கு. அடிங்க நீட்டாக அடி எல்லா பக்கமும். இங்கே வேறு கச்ச கச்ச நிற்குது. சுகாஸ் குல்ட்டி தூங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வாங்கிட்டு வந்த சிக்கன் ரைஸ் வந்து ஒன்று பெரியமா சாப்பிடுவாங்கன்னு வாங்கிட்டு வந்து அவங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்று மட்டும் இருக்குது. அதை இப்போ சூடு வண்டி வச்சேங்க. நல்லா இருக்கு. ஆனால் கெடல. கீழே விடு துணியை. என்ன பார்க்குறியா? என்னத்தை பார்க்குற? தண்ணி வாக்குறங்கிறியா? அப்புறம் குளிச்சுக்கலாம் வா. இப்போ தானே ஜடை போட்ட. ஊருக்கு போகும்போது தான் குளிக்கணும். அமைதியே ஆறாது. என்கிட்ட அடி வாங்கிறாது. ஃபஸ்ட்டே டயர்டாக இருக்கிறேன். படுத்துட்டார் எங்க பெரியப்பா. பெரியம்மா வந்து விட்டார்கள். அப்பா இன்னைக்கு தான் வெயில கண்ணில் பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வெயில் வருது. வெயில் வருதுங்க. நேற்று மழைன்னு காத்தாடிருந்து பொழுது வரைக்கும் மழைங்க. வெட்டாப்பே விடலைங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் வெட்டாப்பிட்டு இருக்குது. வெயில் வந்தால் தான் நல்லா இருக்குங்க. மழையில் நான் நடக்கவே முடியல. சேர்த்துக்குனே வந்திருக்கு ஆள் இல்லை. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாதம் 15 தேதிக்கு வந்து எனக்கு பணம் வாங்கி கொடுத்துரு. அடுத்த மாதம் ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டாச்சு. இங்கே பாருங்க கனகாம்பரம். இங்கே முதிச்சிடாது. யாராவது அங்கேயே எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு பண்ணக்கீரை முளை கோழி வாத்தா கொத்திடு. கோழி பக்கம் போகிறதில்ல. இந்த வருகை இந்த செடிக்கல் இதாக தெரியும். அந்தளவு போகிறது பெருசானா பொறிச்சிக்கலாம். இத்த சோடு ஆகிட்டு கத்தி நாத்தி இருக்குதா? இல்லை எங்கள் நாத்தி இருக்கு. கொண்டு போகிறேன். சோடு வந்துருக்குது. பெருசான புங்கிட்டு போவாங்க. அமைதியா இருன்னு சொல்றேன்ல. என்ன தண்ணி வாக்குறதா மின்னாரத்துல குளிர் அடிக்குதுங்கற கேட்க மாட்டேங்குது. அடிக்குமா? இப்பதான் ஜடா போட்டு விட்டுருக்கற அப்புறம் தண்ணி வாக்குறங்கற. வெயில் வருது. லூசு பயலாட்டம். அப்புறம் நான் ஊருக்கே கூட்டிட்டு வர மாட்டாரா? நான் கிளம்பிடுவேன். சரி நான் கிளம்பிட்டா. சரி நான் இருக்கிட்டா. நான் ஊருக்கு கிளம்பிட்டா. சரி நான் பஸ்ஸில் கிளம்புறேன். இப்படியெல்லாம் குறும்புன்னா அப்புறம் நான் அடிச்சு போடுவேன். தண்ணி காய வச்சு தான் குளிக்கணும். காய வச்சுட்டு நீட்டாக ஒரு ஜடா சூப்பராக இருக்குது. கண்ணாடியில் பாரு. பார்த்துட்டியா? நல்லா இருக்குதா? இங்கே ஹேர் கட் பண்ணிடலாமா? முடி வெட்டிடலாமா? ஜடையை விட்டுட்டு மெத்ததெல்லாம் வெட்டுறதா? விடு சொரியாத. இப்போதான் பேன் பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் பார்த்து ஜடை போட்டு விட்டேன். மறுபடியும் போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இரு நீ. டோரா கட் பண்ணுறதா? சரி என்ன பண்ணணும்? டோரா கட்டிங்க. உட்காருங்க கீழே. உட்காருங்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். நேற்று நைட்டு வந்தோம். இப்போ தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். காது குத்து ஃபங்க்ஷனுக்காக வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ம்.